அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் ஸ்ரீவர்சன் PK. அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மனிதர்கள் போல் ஒரு முட்டாள் யாரும் இல்லை. அதாவது ஆரம்ப காலத்தில் பணத்தை சேகரித்துவிட்டு பிறகு நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், என்னை காப்பாற்றுங்கள், முதலில் வெல்த் என்று ஓடுவது, பிறகு என்னிடம் இருக்கும் வெல்த் எல்லாம் தருகிறேன், ஆனால் எனக்கு ஹெல்த் வேணும் என்று. நாம் உணவின் முக்கியத்துவங்களை அறிய வேண்டும். காலை எழுந்தவுடன் தேநீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். தேநீரில் ரசாயன சாயம், மரத்தூள், ஏராளமான பொருட்கள் கலப்பட செய்யப்படுகின்றன. அதற்கு பதில் சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம். நம்மள மாதிரி குழந்தைகளுக்கு பிடித்த நூடல்ஸில் தேவைக்கு அதிகமாக சோடியம் அது சேர்க்கப்படுகிறது. அது உடலுக்கு மிகவும் ஆபத்தானது. அதற்கு பதில் ஆவியில் வேக வைத்த இடியாப்பம் சாப்பிடலாம். நாம் பாரம்பரிய உணவுகளை பொருட்காட்சியில் பார்த்துத்தான் தெரிந்து கொள்கிறோம். நாம் இன்று சாப்பிடும் அனைத்து உணவும் கொலைகார உணவு. எப்போதுமே அழகா இருப்பதை தானே நம்ம விரும்புவோம். ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியறதில்ல. நாம் இன்றிலிருந்து இந்த கொலைகார உணவில் தவிர்த்து நம் பாரம்பரிய உணவுகளான கம்பு, கேழ்வரகு, சோளம், சாமை, பயிர், கீரை வகைகள், கொண்டைக்கடலை, ரசாயன உரங்கள் சேர்க்காத காய்கறிகள் இவைகளை உட்கொண்டு ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி அடியெடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.